மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 31க்குள்ளே என்ன பலன்கள்லாம் ஏற்பட போகிறது? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது இந்த 7 குரு பகவான் 7-10 குரு பகவானுடைய அருளாசி குரு பார்க்கும் பொழுது அந்த வக்கரச்சனி மங்களச்சனியாக மாறிவிடுகிறது. ஏற்கனவே நான் சொல்லி இந்த மிதுனராசிக்காரங்களாம் பார்த்து பேசுங்க. காரணம் 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. நீங்கள் ஒன்று சொல்ல போனால் அது ஒன்று ஒரு கெடுதல் கூட கிடையாது. அதான் அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம். நானும் இப்படி சுற்றி பார்க்குறேன், அப்படி சுற்றி பார்க்குறேன், நோ பாயிண்ட்ஸ். ஏன்னா 3 சூரிய பகவான் 6 மறைந்து விபரீத ராஜயோகம் 6 11 ஆட்சி பெற்று விடுகிறான். 5 சுக்கிரன் ஆட்சி பெற்று விடுகிறான். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் குரு விடுகிறான். என்ன வேணும்? மாமனார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அப்பா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 31க்குள்ளே என்ன பலன்கள்லாம் ஏற்பட போகிறது? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது இந்த 7 குரு பகவான் 7-10 குரு பகவானுடைய அருளாசியாலே நடக்கிறது. காரணம் என்னவென்றால், குரு உங்களுக்கு 10 இருக்கிறார். 10 தொழில், பிஸ்னஸ். ஸோ இந்த தொழில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகுது. இந்த 10 உச்சம் பெறும் பொழுது பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகும். ஸோ அப்போது தனஸ்தானத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்திலே குரு பகவான் உச்சமாகும் பொழுது பண மழை கொட்டுகிறது. காசு, பணம், துட்டு, மணி உங்களுக்கு பண விஷயத்தில் பிச்சுக்கிட்டு போக போகிறீங்க. நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான். ஒரு மனிதனுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைச்சாலே, நல்ல வருமானம் கிடைச்சாலே பாதி பிரச்சனை சால்வ். ஸோ இப்போ அது ஏன்னா அவருடைய கடனெல்லாம் அடைக்கக்கூடிய ஃபேக்டராக அந்த பணம் விளங்கும். இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது நிறைய படிக்க போகிறீங்க. அதே மாதிரி படிக்கிற பசங்க மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை செல்வதற்கான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த 2ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு நுழைவுத் தேர்வுகளில் வெற்றியை தருகிறார். 2ஆம் இடத்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பங்களை ஒன்றிணைத்து வைக்கிறார் போன்ற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறார். இந்த குரு தரும் அற்புத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம், இது எல்லாத்தையும் குரு பார்த்துடுறார். வியாதி, கடன், கஷ்டத்தெல்லாம் குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் தன்னால் தீர்கிறது. குரு பகவானுடைய பார்வையால் உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் தீர்கிறது. அதே நேரத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வையால் அடுத்து 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுடைய சொத்து, அசட்ஸ் என்பவை சேருகிறது. மாங்கல்ய பாவம். இப்போ மிதுனராசிக்கார பெண்களாக இருந்தால் கணவருக்கு பிரச்சனை சார், ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரில போன்றவைகள்லாம் சரியாகி மாங்கல்ய பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. இந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே வக்கரமாக இருக்கார். வக்கரம் பெற்ற சனி. இதை குரு பார்க்கும் பொழுது அந்த வக்கரச்சனி மங்களச்சனியாக மாறிவிடுகிறது. ஏற்கனவே நான் சொல்லி இந்த மிதுனராசிக்காரங்களாம் பார்த்து பேசுங்க. காரணம் 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. நீங்கள் ஒன்று சொல்ல போனால் அது ஒன்று புரிஞ்சுப்பாங்க. முக்கியமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பேசவே பேசாதீங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அப்போது இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் 10ஐ பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா, தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் என்பது ஏற்படுகிறது. ஸோ அடுத்ததாக இந்த குரு இது குரு பயிற்சி. குரு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 6ஐ பார்த்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது மிதுனராசிக்காரங்களுக்கு யாராவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்ததுன்னா அந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் சரியாயிடும் இந்த குரு பகவானுடைய பார்வையால். அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய அசட்ஸ் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் இந்த குரு தரும் யோகம். அதே நேரத்தில் இந்த குரு தரும் யோகத்தை போலவே அடுத்த யோகம்னு பார்த்தீங்கன்னா, மிதுனராசிக்காரர்களுக்கு 5 சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். சுக்கிரன் யார் அப்படின்னா யோகாதிபதினு பேர். யோகாதிபதி. இந்த யோகாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யோகங்கள் அதிகமாகிறது. நீங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தால் நம்ம எப்படி கேட்குறோம்? யோகம், வாகன யோகம் வந்தாச்சா, எனக்கு வண்டி வாங்குகிற யோகம், அதை சொல்கிறோம்ல, அதே மாதிரி பூமி லாபம் வந்தாச்சா, எல்லாத்தையும் யோகமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போது 5 சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது இந்த யோகங்கள் எல்லாம் வருகிறது. உங்களுக்கு எந்த இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ
அது எல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போ நான் ஒரு இடத்துல லோன் கேட்டிருந்தேன் சார், ஒரு 5 லட்ச ரூபா லோன், அந்த லோன் காசு வந்ததுன்னா எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணிடுவேன் போன்ற விஷயங்கள்லாம் அது மாதிரிலாம் உங்களுடைய அடிப்படை தேவைகள், ஏதாவது ஒரு முக்கியமான தேவைகள் இருந்தால் அந்த தேவைகள்லாம் சரியாகும்படியாக 5 கூடிய சுக்கிரன் என்பவர் ஆட்சி பெற்று விடுகிறார். ஆட்சி பெற்ற சுக்கிரன் 5 கூடியவனாக இருக்கிறார். அவர் நிறைய நல்ல விஷயங்களை தருகிறார். 5 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது ஆட்டோமொபைல் ஐடி சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கிறது. அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் போன்றவையெல்லாம் அதெல்லாம் தீர்வதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படுகிறது. அதை குரு பார்க்கும் பொழுது சகல சௌபாகியமும் கிடைக்கிறது. அதாவது கடன் கஷ்டமெல்லாம் தீர்கிறது. 6ஆம் இடம் என்பது என்ன? தடைகள். அந்த தடைகள்லேருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தான் தரார். 6ஆம் இடத்தில் பார்க்கும்போது தடைகளிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மையை தருகிறார். ஸோ இந்த 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்கூடிய எதிரிகள், மறைமுக விமர்சனங்கள், இது எல்லாத்தையும் கூட குரு பகவான் பார்த்து விடுகிறார். 6 கூடியவன் ஆட்சிங்கும் போதே கடன் ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். புதுசாக வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். மிதுனராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் 31க்குள்ளே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவீங்க. இந்த கம்பெனி உங்களுடைய ட்ரீம் ஜாபாக இருக்கும். அதர்வைஸ் அந்த உங்களுடைய கடன்களை தீர்த்து வைக்கக்கூடிய, பொருளாதார தரக்கூடிய, நல்ல சம்பளம் தரக்கூடிய கம்பெனியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறாரே, இந்த 6 கூடிய இவரே தான் 10 கூடியவராகவும் இருக்கிறார். இதுதான் இதில் இவரே தான், இந்த செவ்வாய் பகவானே தான் உங்களுக்கு 11 கூடிய லாபத்தை தரக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்போது இந்த லாபம் அதிகமாகும் போது பிஸ்னஸ் நல்லா போகுது. ஒரு வரி கூட மிதுனராசிக்காரர்களுக்கு கெட்டது சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு வரி என்ன தான் நீங்கள் தேடி பார்த்தாலும் ஒன்றும் கூட கிடையாது. ஒரே ஒரு கெடுதல் கூட கிடையாது. அதான் அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம். நானும் இப்படி சுற்றி பார்க்குறேன், அப்படி சுற்றி பார்க்குறேன், நோ பாயிண்ட்ஸ். ஏன்னா 3 கூடிய சூரிய பகவான் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகம் தந்து விடுகிறார். 6 கூடியவன் 11 கூடியவன் ஆட்சி பெற்று விடுகிறான். 5 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று விடுகிறான். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் குரு வந்து விடுகிறான். என்ன வேணும்? மாமனார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அப்பா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, மாமியார் ஒரு அம்மாவை விட இதை முக்கியமாக உங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா அன்பை கொட்டுறாங்க, மனைவி அன்பை கொட்டுறா, குழந்தை அன்பை கொட்டுது. அப்படி தான் எப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு மனிதன் இருப்பானோ அந்த மாதிரி சந்தோஷ மனநிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த டிசம்பர் 31க்குள்ளே பிரிந்த குடும்பம் இருந்தால் அதெல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இப்படிலாம் இருந்த வீடு தான் சார் இது. இப்போ ஆளுக்கு ஒரு திசையில் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அதெல்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான நேரம் தான் இந்த குரு பகவானுடைய 2ஆம் இடத்து பயிற்சி, சுக்கிரனுடைய ஆட்சி, செவ்வாயுடைய ஆட்சி, இதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரியான பலன்களை தருகிறது. இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்து கேது, 9ஆம் இடத்து ராகு. இது அதிஜயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதிஜயத்தை, வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இந்த 3ஆம் இடத்து கேது, 9ஆம் இடத்து ராகு. ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 31க்குள்ளே எது நடக்குதோ இல்லையோ, பணம் சம்பாதிக்கிறதுக்கான புதிய கம்பெனி கிடச்சிரும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து விடும். அதே மாதிரி தொழிலில் பிச்சுக்கிட்டு போகிற விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல தொழில் டெவலப் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து வக்கர சனியாக இருந்து தேவையில்லாமல் பேசி ஒரு டென்ஷன் பண்ண விஷயங்கள்லாம் சரியாகி பிரச்சனைகள் சரியாயிடும். மிதுனராசிக்காரர்கள் சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.